இந்த தீபாவளி சிறப்பான நாள்ல ஒரு சிறப்பான மனிதரை நம்ம சந்திக்க போறோம். இவரை பத்தி சொல்லணும்னா ஒரு ஜேர்னலிஸ்ட், ரைட்டர், டைரக்டர், ப்ரொடியூசர், மிஸ்டர் மெட்ராஸ். அது மட்டும் இல்ல, ஒரு சூப்பரா பாடுவாரு, சூப்பரான சிங்கர். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் போயிட்டே இருக்கு. இன்னும் முக்கியமான விஷயம், இதுல இருந்து அப்படியே மாறுபட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான லீடரும் கூட. ஸோ இவ்வளவு முகங்களை தனக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கவரு இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னா, செய்திகளை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் இப்ப செய்திகளை கொடுக்கிற அளவுக்கு உயர்ந்திருக்காரு. எஸ், உழைப்பால உயர்ந்தவர் none other than our very own supreme star Mr. Sharath Kumar. இந்த ஸ்பெஷல் டேல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஸோ ஹாப்பி தீபாவளி. தீபாவளி எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? ஹாப்பி தீபாவளி. உங்களுக்கு மட்டும் இல்லை, ஜெயா டிவி நேயர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நல்லா சேஃபாக தீபாவளியை கொண்டாடுங்க. ஸோ தீபாவளி எப்படி போயிட்டு இருக்கு சார்? நல்லா இருக்குது. தீபாவளி எப்போதும் போல் ஸ்வீட்டு, புத்தாடை, உறவினர்கள் சந்திப்பு, நல்ல வகை உணவுகள், இதுதான் தீபாவளி. யா, இந்த சந்தோஷத்தோட உங்களுடைய படம் ரிலீஸ் ஆகுது. நாங்கள் எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்த ஒரு படம், சென்னையில் ஒரு நாள். ஸோ இந்த படம், இந்த ஜேர்னி, ஆக்சுவலி இந்த பார்ட் 2 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்னு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் எங்களுக்குள்ளே இருக்கு. ஏன்னா பார்ட் 1 வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். பரபரப்புனா பரபரப்பு, ஓவர் பரபரப்பு, அடுத்து என்ன ஆக போகுது, அடுத்து என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு ரொம்ப ஒரு எமோஷனலான ஒரு கண்டென்ட். ஸோ சென்னையில் ஒரு நாள் பார்ட் 2 எப்படி இருக்க போகுது சார்? இல்லை, அதே பரபரப்பு இருக்கும். ஆனால் அது பரபரப்பு அதில் இருந்ததுக்கு வந்து அதில் ஒரு ரியல் இன்சிடெண்ட், உண்மை சம்பவத்தை வச்சு தழுவிய ஒரு கதை வந்து சென்னையில் ஒரு நாள். ஓகே. இந்த சென்னையில் ஒரு நாள் பார்ட் 2 அதே ஒரு பரபரப்பு இருக்கும். இதுலேயும் ஒரு இமோஷ்னல் பேக்ட்ராப் இருக்குது. எதனால் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி இருக்குது. இது வந்து ஒரு த்ரில்லர் தான். சென்னையில் ஒரு நாள்ன்ற டைட்டிலே இது கோயம்புத்தூர் நடக்கிற சப்ஜெக்ட் வாங்கல. அதுதான் எனக்கு ஒரே சந்தேகம். சென்னையில் ஒரு நாள் டைட்டில் வச்சுட்டீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சென்னையில் ஒரு நாள் தான் இருந்துச்சு. பட் கோயம்புத்தூரில் ஒரு நாள் தானே வைக்கணும். நீங்கள் எப்படி நீங்கள் சென்னையில் ஒரு நாள் வைக்கலாம்? சரி, கோயம்புத்தூர் ஒரு நாள்ன்ற டைட்டில் நாங்கள் ஏற்கனவே திங்க் பண்ணோம். சரி, சென்னையில் ஒரு நாள் வந்து ஒரு நல்ல, நீங்களே சொன்ன மாதிரி ஒரு நல்ல வரவேற்கப்பட்ட ஒரு படம் அண்ட் ஹிட் ஃபிலிம். அது வந்து சென்னையில் ஒரு நாள் டைட்டில் நல்லா இருக்குது சார், அதே வச்சுக்கலாமான்னு டைரக்டர் கேட்கும்போது ஐ செட் ஓகே. ஏன்னா பார்ட் 2 அப்படின்னு சொல்லும் போது பார்ட் 2 வந்து சென்னையில் தான் நடக்கணுன்றது இல்லை. இருந்தாலும் அவர் என்ன தற்போது கோயம்புத்தூர்னு சேர்த்துக்கிட்டாரு. அண்ட் ஸோ அதனால் ஒரு பரபரப்பு, விறுவிறுப்பு, த சேம் கைண்ட் ஆஃப் பேஸ் அந்த படம், எட்ஜ் ஆஃப் த சீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா. அதனால் அந்த படத்துக்கு வந்து சென்னையில் ஒரு நாள் டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து தான் சென்னையில் ஒரு நாள். இதில் வந்து ஒரு சிம்பிளான விஷயம் போல் தெரியும். முதல்ல ஓப்பனிங் ஆஃப் த ஃபிலிம் அப்படி இன்றைக்கி படம் பார்த்துருவாங்க எல்லோரும். அதில் வந்து ஒரே ஒரு போஸ்டர் தான். இந்த வெரி ஓப்பனிங் ஆஃப் த ஃபிலிம் வந்து சோன் சோவின் மரணம் இன்றா நாளையா அப்படின்னு தான் போஸ்டர். இந்த போஸ்டர் கேஷுவலாக பார்த்துட்டு போயிருப்பேன். அண்ட் கமிஷனர் கால்ஸ் மீ அண்ட் டெல்ஸ் மீ, என்ன இது ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்களே, இது விளம்பரமா இல்லாட்டி இல்லை வேறு எதுவும் காரணம் இருக்குமா என்ன, எனிவே லுக் இன்டு இட் அப்படின்னு சொல்லுவார். அதை நான் பார்க்க போய் அது என்ன நடந்துச்சு, அந்த இதில் சித்தரிக்கப்பட்டிருக்கின்ற அந்த பெண் யார், உண்மையில் இருக்காங்களா இல்லையா, இது என்ன போஸ்டரு, விளம்பர போஸ்டரா, ஒரு படம் வருதா இல்லாட்டி வேறு எதுவும் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் கதை. ஓகே. அது வந்து உள்ளே இறங்கின உடனே ஹவு ஃபாஸ்ட் த ஹோல் மூவி, த ஸ்க்ரீன் பிளே மூவ்ஸ் தான் படம். ரொம்ப விறுவிறுப்பாக எடுத்திருக்காரு என்னுடைய இயக்குனர் ஜான். எஸ். ஸோ பார்ட் 2 பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு நாவல்லேருந்து நீங்கள் வந்து ஒரு காப்பி பண்ண ஒரு படம் அப்படின்னே சொல்லலாம். பட் அப்படி நீங்கள் காப்பி பண்ணியிருந்தாலும் லேட்டஸ்ட் சம்பவங்கள் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை வந்து அது அப்படியே நீங்கள் வந்து ஒரு மாடலாக எடுத்திருக்கீங்களா? இல்லை, அதில் வந்து ஒரு கரு தான். ராஜேஷ்குமார் சாருடைய தாட்டை வந்து ஒரு பேஸாக, அவர் என்றைக்குமே எந்த ஒரு விறுவிறுப்பான ஒரு கதையை எழுதும்போது கூட அது ஒரு சோஷியல் காசை வச்சுருப்பார். இதில் அந்த சோஷியல் காஸ் சொல்லாமல் நம்ம ஒரு க்ரைம் த்ரில்லர் சொன்னோம்னா இட் ஒன்ட் ஹவ் எனி வேல்யூன்னு நினைக்கிறவர் தான் ராஜேஷ்குமார் சார். அதை சண்டை மாறுதத்தை நான் பார்த்தேன். ஸோ ஒஃபாலிஸ்கான் ஒரு கெமிக்கலை பற்றி சொல்லியிருப்பார் அதில். ஸோ அதே மாதிரி இதில் வந்து ஒரு சர்டன் திங் ஹவு இட் கேன் காஸ், ஒரு கெலாமிட்டியை உருவாக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒன்றை பற்றி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலே நீங்கள் கேள்வி கேட்டால் கதையை சொல்ல வந்துடுவோம். ஓகே சார். ஆக்சுவலி வந்து ஒரே ஐடியாக கேள்வி கேட்டால் நீங்கள் வந்து சொல்ல மாட்டீங்க, எங்களுக்கு தெரியும். நடுவில் நாங்கள் கேள்வி கேட்குறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களை ஒரு ஆக்டர் அப்படின்னு நாங்கள் சொல்கிறத விட உழைப்பால் முன்னேறின ஒருத்தர் அப்படின்றது வந்து இது ஒரு ஆப்டான ஒரு நேமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்கள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்சியராக நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் சமூகத்துக்கு பண்ணியிருக்கீங்க, சின்சியராக நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஆரம்ப காலகட்டம்லேருந்து சொல்லுங்கள் சார். ஒரு ரிப்போர்ட்டராக பசுமையான நினைவுகள் தான். ஏன்னா ரேக்ஸ் டு ரிச்சஸ் ஸ்டோரின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி என்னது வந்து ஒரு உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி தான்.
அது பிஎஸ்சி கணிதம் படித்த பிறகு கொடுக்கப்பட்ட முதல் வேலையை வந்து பெங்களூர் சென்று அங்கே வந்து பத்திரிகை விநியோகம் செய்யணும்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து ஐ டுக் இட் அஸ் அ சேலஞ்ச். எனக்கு என்னென்னா நான் தான் இன்சார்ஜ், அதே சமயத்தில் சைக்கிளில் போய் பேப்பரும் போடணும். நான் நினச்சிருந்தேன் என்னென்னா அது பிஎஸ்சி படிச்சிருக்கேன், அப்போ வந்து ஒரு கிராஜுவேட்னாலே பெரிய விஷயம். ஆமாம், இன்றைக்கி தான் ப்ரொஃபஷனல் கோர்ஸஸ் லைக் டாக்டருக்கு இன்ஜினியர் அப்படின்னு போய்ட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இப்படின்னு போயாச்சு. அப்போது ஒரு கிராஜுவேட்டுக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. அந்த கிராஜுவேட் நான் போய் பேப்பரில் போய் சைக்கிளில் போய் பேப்பர் போடுறதா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்துருந்தேன்னா ஐ வுண்ட் ஹவ் டேக்கன் அப் த ஜாப். எதை கொடுத்தாலும் செய்யணும், அதான் டிக்னிட்டி ஆஃப் லேபர். மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னது போல் செய்யும் தொழிலே தெய்வம். அதில் கொடுத்தாங்க, லெட் அஸ் டேக் இட் அஸ் அ சேலஞ்ச் சொல்லி போனேன். அண்ட் அந்த அனுபவத்தில் வந்து எனக்கு பெரிய அனுபவம் என்னென்னா மக்களோட சந்தித்து அவர்களை பற்றி தெரிந்து கொள்வது இல்லாமல் அங்கே போனோன்னு அந்த மொழி என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் புரிஞ்சுக்கிட்டேன். நான் டெல்லியில் பிறந்தனால ஹிந்தி பேசிட்டேன், அங்கே போனால் கன்னட மொழி பேசணும், அதை தெரிஞ்சுக்கின்ற வாய்ப்பு, அவங்களோட பழகும்போது அவங்க மொழியில் பேசும்போது அது கிடைக்கின்ற வரவேற்பு. அதனால் நான் வந்து சைக்கிளில் போய் பேப்பர் காலையில் வந்து 4 மணிக்கெலாம் போய் பேப்பர் வந்து மெட்ராஸ் மேல் அப்போ இங்கேருந்து வந்து பேப்பர் வந்து இங்கேருந்து வரும், அந்த செய்தித்தாளை எடுத்து அதை கொண்டு விநியோகம் பண்ணணும். பட் அது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஜாப்ல. கண்டிப்பாக அதுவும் பெங்களூரில் அந்த குளூரில். ஆமாம், நம்ம படிக்கும் பொழுதே வந்து ஓகே நம்ம ஒரு பெரிய ஆஃபீஸர் ஆக போகிறோம், இந்த ஜாப் அந்த ஜாப்னு கனவுகள் வச்சுருப்போம். பட் அப்படியே ஒரு மாறுதல் வரும்போது அதை நீங்கள் சேலஞ்சாக எடுத்துக்கிட்டீங்க. அதுதான் உங்க இந்த உழைப்பால் நீங்கள் முன்னேறி. இப்போ அதை நான் வந்து தவறவே நினைக்கல. எங்கள் யார் கேட்டாலும் நான் பேப்பர் போடுறேன்னு சொல்கிறது எனக்கு ஒன்றும் அசிங்கமாகவும் தெரியல. ஏன்னா நான் வேலை செஞ்சு சம்பாரித்து பழைக்கிறேன், அதில் வந்து நான் சம்பாதிக்கிறேன். ஐ லைக் இட். நான் நிறைய பேர் சந்தித்தேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஆஃபீஸுக்கு உடனே ஃபோன் பண்ணி நான் வந்து பத்திரிகை நிருபராக கூட நான் வந்து இங்கே செயல்பட முடியும் அப்படின்னு சொன்னோட உடனே கொடுத்துட்டாங்க. பிகாஸ் ஐம் எஜுகேட்டட் கை, தே செட் கோ ஹெட் நாங்கள். நான் ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டேன். ஸோ ஐ ஒன்லி அந்த பரிமாணத்திலிருந்து மாறுபட்டு வரணும்னு சொல்லி ஜேர்னலிஸ்ட் ஆனேன். அதே பத்திரிகைக்கு வந்து நான் ஸ்பேஸ் செல்லிங் பண்ணேன், மார்க்கெட்டிங் பண்ணேன், அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் பண்ணேன். ஸோ லாட் ஆஃப் ஏஜென்சிஸ், ஆட் ஏஜென்சிலாம் தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. ஸோ ஐ டெவலப் மை செல்ஃப். அதுக்கப்புறம் பேப்பர் போட்ட நிறைய நேரம் இருந்துச்சு. நிறைய நேரம் இருக்கும்போது என்ன பண்ணலான்னு பார்த்தேன், 2 சைக்கிள் கடையில் வேலை செஞ்சேன் ஒரு ஃபிட்டராக. ஓகே, இங்கே வந்து ஒரு சைக்கிளை பிரித்து மாட்டுங்கன்னா மாட்டிடுவேன். ஸோ அந்த சைக்கிள் வந்து 2 கடையில் வந்து மார்னிங் ஒரு செஷன் ஒரு கடையில் வேலை செஞ்சேன், இன்னொரு கடையில் வந்து வேலை செஞ்சேன். ஸோ சைக்கிளில் போய் பேப்பர் போட்டேன். சைக்கிள் ரிப்பேர் பண்ணுறவனா, சைக்கிளை வந்து ஃபிட் பண்ணுறவனா கூட நான் வேலை பார்த்துருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் அந்த காலகட்டத்தில் இருக்கும்பொழுது நிறைய பிரேக்கிங் நியூஸ் பார்க்க மாட்டீங்க. எப்பயாவது பிரேக்கிங் நியூஸ் அப்படி தான் வரும். பட் இப்போல்லாம் வந்து எக்கச்சக்கமான பிரேக்கிங் நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது வந்து சென்சேஷன் வந்து அதிகமாகிடுச்சு. அது மக்கள் விரும்புகிறாங்களா இல்லாட்டி இந்த ப்ரெஸ் வந்து அந்த மாதிரி கொடுத்தா தான் செய்திகள் பார்ப்பாங்களான்னு தெரியல. வாட் எவர் இட் இஸ், இன்றைக்கி வந்து உலக அளவில் நடக்கிற செய்திகள் மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றது தான் ரொம்ப அவசியம். அது வந்து அது பிரேக்கிங் நியூஸுன்றது வந்து இப்போ தான் நடந்திருக்கு, 15 மினிட்ஸ் முன்னாடி நடந்திருக்கு, 1 ஹவர் முன்னாடி நடந்திருக்குன்றது ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுது. எவ்ரிபடி இஸ் நவ் எஜுகேட்டட், எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு அவசியம் இருப்பதால் வெளிநாடுகள்லாம் பயணமாகறாங்க. எங்கேயோ இப்போ இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் உலகத்தை பறந்த இடத்துல பறந்து பணிபுரிஞ்சிட்ருக்கனால அது அமெரிக்காவில் நடந்தால் கூட நம்மளுக்கு ஒரு பாதிப்பு இருக்கும், நம்ம ஆளுங்க எவ்வளோ பேர் அங்கே இருக்காங்க அப்படின்ற நினைப்பு வருகின்ற சூழல் இருக்குது. அதனால் பிரேக்கிங் நியூஸ் வந்து இட் இஸ் நியூஸ் இட் செல்ஃப் இஸ் நாலேஜ், தெரிஞ்சுக்கிறதா. ஆனால் அது வந்து சில சமயங்கள் சென்சேஷனலைசேஷன் ஆஃப் நியூஸ் வந்து எனக்கு கொஞ்சம் அதில் ஒப்புதல் கிடையாது. நீங்கள் லாஸ் வேகஸில் நடந்த சம்பவம் கூட நீங்கள் இந்த கோரி டீட்டெயில்ஸ் ஆஃப் டெத்து காமிச்சாங்களா? எங்கேயாச்சும் அந்த பாடியில் வந்து ரத்தம் வந்து வடிஞ்சிட்டு அவங்க சுட்டு செதறி கிடக்கிறதுலாம் வந்து ஜாஸ்தியெல்லாம் காமிக்கலை. அப்போ எனக்கு என்னென்னா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நம்ம காமிக்கிறோமோ, அது தேவையா தேவையில்லையா, எந்த அளவுக்கு காட்டலாம் அப்படின்றத நான் வந்து இது மட்டும்தான் நான் நினைப்பேன் ஒழிய மற்றபடி பிரேக்கிங் நியூஸ் வந்து டெஃபினெட்லி உலகளவில் இருக்கிற செய்தியை தெரிஞ்சுக்கிறது வந்து அவசியம்தான். ஓகே, ஸோ ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்தீங்க, எப்படி நீங்கள் ஆக்டராக மாறினீங்க? அந்த ஒரு நான் வந்து புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் போல் வரணும்னு நினச்சேன். அவரை மாதிரி ஐயோ எப்படி இருக்கார் பாரு இந்த வயசுலையும் நினைக்கக்கூடிய சூழலில் அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கும் வந்து அவரை பற்றி யாராச்சும் தவறாக சொன்னால் கோவம் வந்துடும் எனக்கு. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வெறியான பக்தன்னே சொல்லலாம். ஒன்று என்னுடைய ஃபாதர், ஒன்று வந்து புரட்சித் தலைவர் மக்கள் திலகம். ஏன்னா 2 பேருமே எனக்கு என்ன கற்றுக்கிட்டேன்னா, சுவர் இருந்தால்தான் சித்திரம், உடற்பயிற்சி இது ரொம்ப ரொம்ப அவசியம். ஹெல்த் இஸ் வெல்த்ன மாதிரி இந்த ஹெல்த்து நல்லா இருந்துச்சுன்னா எதை வேணால் சாதிக்கலான்றது எங்கள் தந்தையாரும் சரி, நான் வந்து புரட்சித் தலைவரை வந்து சினிமாவில் பார்க்கும்போதும் சரி, இவர்களைப் போல் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதே மாதிரி உருவாகணும் அப்படின்னு நினச்சது தான் சினிமா. ஆனால் எங்கள் அப்பாவுக்கும் சினிமாவுக்கும் ரொம்ப தூரம். அவர் வந்து சினிமானாலே அவருக்கு பிடிக்காது. he didn't want me to be an actor. அவருக்கு நான் ஒரு போலீஸ் அதிகாரி ஆகணும் அப்படின்னு சொன்னார். ஸோ 2ம் கம்பைன் பண்ணி முதல் படத்தில் நான் போலீஸ் ஆஃபீஸராக நடிச்சிட்டேன்.
ஆக்சுவலி உங்களுடைய எல்லா மீட்டிங் எல்லா ஸ்பீச்சுமே பார்த்தீங்கன்னா கடைசி எப்படியாவது வந்து எம்ஜிஆர் சார் வந்துடுவார். ஸோ அவர் வந்து அவர் பற்றி பல விஷயங்கள் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்க. அது ஒரு பெரிய ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். ஸோ அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அவருடைய ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் ஏதாவது எங்களுக்கு சொல்லுங்கள். நீங்கள் வந்து நீ பார்த்தீங்கன்னா நான் பாடுற பாடல் வந்து உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்னு சொல்லும்போது அதில் இருக்க கருத்து இருக்கு இல்லையா. ஸோ யூ நோ யோர் செல்ஃப்ன்றார். உன்னை நீ முதல் மாதிரி வந்து மதிக்க கற்றுக்கொள். அது நீ உன்னை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா உன்னுடைய சக்தி உனக்கு தெரியும், அந்த சக்தியால் என்ன பண்ண முடியும்னு தெரியும். ஸோ உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம்னு சொந்த காலம் நிற்கும் போது யூ டோன்ட் பவ் டவுன் டு எனிபடி ஃபார் எனி திங் தான். ஸோ அது வந்து ஒரு இந்த நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜான்னு சொல்கிறது பல பாடல் வரிகள், அதாவது கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருந்தாலும் சரி, வாலி அவர்கள் எழுதியிருந்தாலும் சரி, பாடியது டிஎம்எஸ்ஸாக இருக்கட்டும். ஏன்னா அவர் உட்கார்ந்துருப்பார்ல டிஸ்கஷனில், இந்த மாதிரி பாடல்கள் மக்களுக்கு சென்று அடையணும், பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கணும் அப்படி அந்த பாடல்களை காலையில் கேட்கும்போது அந்த எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அந்த எனர்ஜி இஸ் ஒன் திங் ஐ லைக் அபவுட் ஹிம். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம் சார். சென்னையில் ஒரு நாள் பார்ட் 2. ஸோ இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த படத்தை பற்றி பரபரப்பான விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம். நம்மளுடைய சுப்ரீம் ஸ்டார் பத்தி பரபரப்பான விஷயங்கள் நம்ம கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம், அவரும் பரபரப்பா பதில்கள் சொல்லிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசலாம். ஆக்சுவலி சார் இந்த கொஸ்டின் வந்து உங்ககிட்ட நான் கேட்கணும்னு இருந்தேன். உங்களோட பாடி பெண்கள் ஐயோ எனக்கு வந்து ஒரு ஹஸ்பண்ட் வேணும்னா வந்து எனக்கு வந்து சரத்குமார் சார் மாதிரி வேணும் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மிஸ்டர் மெட்ராஸ் சார் நீங்க. ஸோ செம்ம பாடி, இப்போ வரைக்கும் வந்து நீங்க மிஸ்டர் மெட்ராஸா இருக்கீங்க. அந்த ரகசியம் என்ன எங்களுக்காக சொல்லுங்களேன். ரகசியம் வந்து எனக்கு ஹேபிட்டே வந்து உடற்பயிற்சி தான். அது வந்து 1 hour 1.5 hours ஒர்க் அவுட் பண்ணாட்டி அந்த நாள் வந்து சரியாக துவங்காதுன்னு நினைக்கிறவனா. இப்போ சில பேர் வந்து காஃபி, சம் பீப்புள் ஸ்மோக், அந்த ஸ்மோக் பண்ணாட்டி ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒர்க் அவுட் பண்ணாட்டி அன்றைக்கி ஃபுல்லாகவே என்னுடைய பிளட் சர்க்குலேஷனே சரியாக இல்லை போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறனால இட் ஹஸ் பிகம் அ ஹேபிட் ஃபார் ஸோ மெனி இயர்ஸ். என்னுடைய மசில் மெமரியும் சரி, நான் ஒரு 1 week ஒரு வேளை நான் உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தேன்னா அந்த நெக்ஸ்ட் வீக் ஆரம்பிச்சிட்டானாலே அது புதுசு புதுசுன்னு எனக்கு இப்போ கூட எனக்கு இந்த மசில்ஸ்லாம் பார்த்தா ஏன்டா இப்படி ஏறுது, குறைக்கணும்னு பார்த்தா குறைக்க முடியல. சார் எங்களுக்காக ஒன்லி கார்டியோ பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா நிறைய பெண்கள் வந்து பார்த்து பயங்கிட்டு இருக்காங்க. இப்படி நீங்க காமிக்கிறீங்க, அப்படியே உங்களுடைய பழைய போட்டோ பார்த்தா இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் வந்து உங்ககிட்ட எல்லா பெண்களுமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னே சொல்லலாம். ஸோ இப்போ வரைக்கும் வந்து நீங்க வந்து ஒரு ஹேண்ட்ஸம், ஒரு பியூட்டிஃபுல் காய் அண்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு பாடி பில்டர். நிறைய பேருக்கு வந்து நீங்க வந்து மாடலாக இருக்கீங்க, நிறைய பாடி பில்டர் மோட்டிவேட்டிங் அண்ட் இன்ஸ்பைரிங் பீப்புள். என்னோட ஜிம்மில் கூட நிறைய பேர் உங்களை பார்த்து தான் சார், நான் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு வெளியே போன உடனே கேட்பாங்களாம், சார் என்ன சாப்பிட்றாரு தெரியுமா, கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி டிப்ஸ் எனக்கு நல்லா சரியான நேரத்தில் சாப்பிட்ணும். அது என்ன சாப்பிட்டாலும் சரி கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்ணும், கரெக்ட் டைமுக்கு தூங்கணும். நான் 7 மணிக்கெலாம் டின்னர் முடிச்சிடுவேன். நான் 7 மணிக்கு மேலாம் சாப்பிடவே மாட்டேன். நான் சாப்பிட்றதுனா கூட ஜூஸு இல்லாட்டி பழங்கள் ஏதாச்சும் சாப்பிடுவேன். அதுவும் வெளியே எங்கேயாச்சும் போக வேண்டிய சூழல் இருக்கும்போது மட்டும்தான். எனக்கு வந்து பணியில் ஏதோ ஒர்க்கில் இருக்கேன், இப்போ நான் வந்து அரசியல்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாச்சும் நான் வந்து பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கணும், இல்லாட்டி வந்து ஏதாச்சும் பொதுக்கூட்டம் போகிறணும், அப்போ நான் அந்த டைம் 7 மணிக்கு எப்படி சாப்பிட முடியாது. ஸோ அப்போ மட்டும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவேன். அதாவது அந்த 7 o'clock டின்னரை சாப்பிட்ருவேன், மதியானம் 1 மணிக்கு லஞ்ச் சாப்பிட்ருவேன், மார்னிங் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டாக முடிச்சுடுவேன். ஓகே கைஸ், ஸோ எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சரத் சார் மாதிரி நீங்கள் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் நோட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பாடி பில்டர், அது மட்டும் இல்லாமல் குக்கரிலும் உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்காமல், இந்த சமையல் கலை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள் சார். சமையல் பண்ணுவேன், ஆனால் அந்த வீட்டில் இருக்க அந்த கிச்சனில் இருக்க எல்லா பாத்திரமும் கீழே வந்துடும். ஏன்னா எனக்கு வந்து சமையல் எப்படி நான் பார்க்குறேன்னா அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஏன்னா நீங்கள் வந்து வெங்காயத்தை நறுக்கிறதோ சரி, பூண்டு உரிக்கிறதோ சரி, வெண்டைக்காய் வெட்டதோ சரி, அப்புறம் ஆயில் வந்து போட்ட பிறகு அது சூடாகிடுச்சான்னு பார்க்குறதோ சரி, தண்ணியை தெளித்து சூடாக இருக்கான்னு பார்க்குறோமா சரி, இது மைண்ட் வந்து டோட்டலி நீங்கள் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த குக்கிங்கில் தான் இருக்கும். அந்த குக்கிங் அடுத்தது என்ன பண்ணுவோம், மசாலா அரைக்கணுமா, மசாலா அரைச்சாச்சா, இஞ்சி பூண்டு எடுத்து வச்சாச்சா, அதை இடிக்கணுமா, அரைக்கணுமா, இல்லாட்டி மிக்சரில் போடணுமா,
இதெல்லாம் திங்க் பண்ணிகிட்டே இருக்கனால எனக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக தான் சம்டைம்ஸ் when I go and cook. வீட்டில் நினச்சிக்குவாங்க ஒரு ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது, அதனால் சமையல் ரூமுக்கு ஓகே. ஏன்னா இட்ஸ் a வெரி கிரேட் ஸ்ட்ரெஸ் பஸ்டர் என்னை பொறுத்த வரைக்கும். அது சமைச்சு மற்றவங்க சாப்பிடணுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு அது ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவே எடுத்துக்குவேன். ஆனால் ஒன்லி திங், கிச்சனில் வந்து நான் உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டேன்னா அப்புறம் ஒரு 4 பேர் சேர்ந்து அதை கழுவி பாத்திரத்தை அடுக்கி போர்க்களம் ஆயிரும். ஓகே. பட் இருந்தாலும் எல்லா விஷயத்தையுமே நீங்க லவ் பண்ணி பண்றீங்க அப்படின்றது இதுல இருந்தே நல்லாவே தெரியுது. ஒரு சமையல் விஷயத்தையே வந்து ஒரு ஆக்சுவலி வந்து பெண்கள் யூஸ்வலாவே கிச்சன்லயே இருப்பாங்க, அவங்க தான் அப்படி பண்ணுவாங்க. ஆண்கள் வந்து எப்படின்னா கட 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 கடன்னு அப்படி தான் சொல்லுவாங்க. பட் அதை நீங்க ரசிச்சு சொல்றீங்க. இதுலயும் நீங்க வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. ஸோ ஹாப்பி. ஸோ உங்களுடைய குக்கிங் ஸ்டைல் அது வந்து ஹீரோயின் ஸ்பெஷலா ஹீரோ ஸ்பெஷலா? ஹீரோயின் ஸ்பெஷல் ஹீரோ ஸ்பெஷல் கிடையாது. அன்றைக்கி வந்து டிபெண்ட்ஸ் என்ன என் மூடுக்கு என்ன. இப்போ என் பையன் இருந்தானா பையன், இல்லாட்டி வீட்டில் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. இப்போ எனக்கு வந்து பேசிக்காக சிக்கன் இல்லாட்டி மட்டன் இது வந்து சமைக்கிறது தான் கொஞ்சம் ஆசையாக பண்ணுவேன். இந்த சாம்பார் பருப்பு எல்லாமே தட்ஸ் ஈஸி. ராகுலோட ஸ்பெஷல் என்ன சார்? ராகுல் வந்து இஸ் பேசிக்கலி நான் வெஜிடேரியன் காய். அவன் 24/7 365 days நான் வெஜிடேரியன் காய். அவனுக்கு வந்து மட்டன் சுக்கா, பிரியாணி இதெல்லாம் நீங்க பண்ணி கொடுப்பீங்களா? அதெல்லாம் என்னால் பண்ண முடியும், பண்ணுவேன். பட் அதுக்காக நான் ஸ்பெஷல் கேர் எடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை, பண்ணிடுவேன். பட் சுக்கா என்னால் பண்ண முடியும். பிரியாணிலாம் வந்து பீப்புள் ரயானோட ஸ்பெஷல். ரயான் ஆல்சோ ஷீ இஸ் நாட் அ ஃபஸி சைல்டு. அது எது வேணாலும் சாப்பிடும். ஓகே. பட் உங்களுடைய ஃபோக்கஸ் இது 2 பேருமே குக் பண்ணுறாங்கல்ல. ராகுல் கேன் குக் அண்ட் ரயான் ஆல்சோ கேன் குக். 2 பேரும் சமைப்பாங்க. சூப்பர் சூப்பர். என்னுடைய டாட்டர் பூஜா ஆல்சோ குக்ஸ். ஸோ பேசிக்காகவே அது குக்கிங் வந்து எங்கள் அம்மா கிட்ட இருந்து எல்லாருக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் பேசிக்கலி. அண்ட் ராதிகா இஸ் அ வெரி 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 குட் குக். அதனால் எல்லாருமே ஒரு ஜென்ரலாக அந்த குக்கிங்கில் வந்து ஆசை உள்ளவங்களாக இருக்காங்க. அதனால தான் ஓரளவுக்கு எவ்ரிபடி இஸ் ஹெல்த்தின்னு நினைக்கிறேன். ஹெல்த்தியாக குக் பண்ணுறதுனால ஹெல்த்தியாக சாப்பிட்றோம். ஹெல்த்தியாகவும் இருக்கீங்க, ஹெல்த்தியாகவும் பேசுகிறீங்க, ஹெல்த்தியாகவும் குக் பண்ணுறீங்க. அண்ட் சூப்பர். ஸோ ஆக்டர் அப்படின்னு பார்க்கும்பொழுது எங்கள் எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. நீங்கள் வந்து கன்னடாவில் வந்து இன்ட்ரடியூஸ் ஆவீங்களோ இல்லை தமிழில் இன்ட்ரடியூஸ் ஆவீங்களோன்னு. பட் நீங்கள் வந்து தெலுங்குல இன்ட்ரடியூஸ் ஆனீங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி வந்து தெலுங்குல. இது எப்படின்னு கொஞ்சம் எங்களுக்காக எப்படி வரணும்னு தெரில. ஸோ எனக்கு வந்து கஷ்யப் சொல்லி என் நண்பர் ஒருத்தர் வந்து பெங்களூரில் மீட் பண்ணேன். ஓகே. அவர் வந்து படம் எடுக்க வந்தபோது சின்ஸ் நான் இங்கே வந்துட்டேன், அப்போ கம் பேக் டு சென்னை. அவர் வந்து ஒரு படம் எடுக்கிற சரத்தை கூட கைட் பண்ணுறீங்களான்னாரு. நான் கைட் பண்ணுறது என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கு அக்கௌண்ட்ஸ் பாருங்களேன் அப்படின்னு. ஏன்னா பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ்னால இ கேம் மீ த ஜாப். வவுச்சர் போடுறது, பணம் வந்து யார் யார் கொடுக்கணும், அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஆக்டர் அவர் வந்து வரல. விஜயசாந்தி வந்து ரொம்ப பிஸியாக இருந்த நேரம். அப்போ வந்து 6 o'clock நல்லா ஞாபகம் இருக்குது. ஹைதராபாடுக்கு வந்து ஏர் இண்டியா நினைக்கிறேன், அந்த ஃப்ளைட்டு தான் இருந்தது. இந்தியன் ஏர்லைன்ஸோ ஏர் இண்டியாவோ. அப்போ இந்தியன் ஏர்லைன்ஸ் 6 மணிக்கு அவங்க போனோம். ஸோ சடனாக ஒரு 4 மணிக்கு வந்து இது மாதிரி அவர் வரல சார், என்ன பண்ணுறதுன்னு தெரில, அது ஏதோ ப்ராப்ளம் அப்படின்ட்டாங்க. முன்னே என்ன பண்ணுறதுன்னு தெரில. டைரக்டர் திடீர்னு ப்ரொடியூசர் கூப்பிட்டு ப்ரொடியூசர் ஆண்ட வந்தார் என் ஃப்ரெண்டு. சார் உங்களை நடிக்க சொல்கிறாங்கன்னு. நான் விளையாடுறீங்களா, முதல்ல எனக்கு தெலுங்கே வராது, நீங்கள் ஒரு தெலுங்கில் நடிக்க சொல்கிறீங்க. என்ன முடியாது சார், ஐயோ விடுங்க, ஆளை விடுங்க, அது விஜயசாந்தி முன்னாடி போய் நின்று நல்லா இருக்காதுண்ணே. இல்லை நீங்கள் ப்ளீஸ் சார், வழி கிடையாது, அவங்க போகணுன்றாங்க, நடிச்சிருங்கன்ட்டாங்க. சரின்னு அப்படி வந்தது தான் சமாஜம்லோ ஸ்ரீன் படம். விஜயசாந்தி, குலபடி மாருதி ராவ், ராவ் கோபால் ராவ், ஆல் டாயன்ஸ் ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. சுமன் அதில், பானுச்சந்தர், இப்படி நிறைய பேர் அந்த படத்தில் அந்த கேரக்டர் பண்ண சொன்னாங்க. அந்த படத்தை நடித்தேன்னு சொல்ல முடியாது, அவங்க கூட பேசிக்கிட்டே நடந்தேன். அது வந்து ஒரு 2-3 டேக் ஆச்சு. அப்போ நல்லா ஞாபகம் இருக்குது. அவங்க விஜயசாந்தி கட்டுன்னு சொல்லிவிட்டு, யாருங்க இவங்களெல்லாம் போட்டு நீ படம் எடுத்துகிட்ருக்கீங்க, எனக்கு ஒரு வேலை இல்லையா, கரெக்டாக ஒரு ஆர்டிஸ்ட் போட முடியாது அவங்களால, டைம் வேறு ஆச்சு, நான் வந்து ஹைதராபாத் போனோம், யாராச்சும் ஒருத்தர் வந்து ஆர்டிஸ்ட்டை போட்டு படம் எடுங்க, இந்த மாதிரி கூட இருக்கவங்களாம் வச்சு படம் எடுக்காதீங்க அப்படி சத்தம் போடுறாங்க. நானும் கேட்டுட்டு போய் சாமந்தேன். அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் வந்தார், அவர் பேர் பிரவீன் நினைக்கிறேன், அசிஸ்டன்ட் கேமராமேன். சார் டோன்ட் வரி சார், நீங்கள் என்ன வருதோ சொல்லுங்கள் சார், தைரியமாக நடிங்க சார், யாரும் இல்லைன்னு நினச்சிட்டு நடிங்க சார், தெலுங்கே வரலையே எப்படியா நடிக்கிறது, சொல்லுங்கள் சார், ஏபிசிடி பேர் அது சொல்லுங்கள் சார், வந்துடும் சார், தைரியமாக நடிங்கன்னாரு. ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டைலாக்? ஐயோ அது ஞாபகம் இருக்கேன். அந்த டைலாக் வந்து మీకు కాబోయే పెళ్ళానికి ఒక జాకెట్ కొట్టండి సైజు మీ அப்படின்னு ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் பலாருன்னு அரைவாங்க அவங்க. ஃபர்ஸ்ட் சீனே அரையிற சீன் தான். ஏன்னா விஜயசாந்தியா சும்மாவா அப்படி ஒரு சீன், என்னடா போய் அரைவாங்க வச்சுட்டு ஆனால் ஒரு பக்கம் கடுமையாக சரியான கோவம் எனக்குள்ள. அது வந்து தான் எனக்கு ஃபஸ்ட்டு படம். அது வந்து நடித்தோன்னே அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அப்படியே தடுமாறி பேசி அந்த சீனை முடிச்சிட்டேன். ஆனால் அதில் இன்சிடென்ட் என்னென்னா, அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்டுவர்ட்புரம் போலீஸ் ஸ்டேஷன் சிரஞ்சீவி சார் அப்போ வந்து டாப் வில்லன் ஆகிட்டேன். அப்போ வந்து விஜயசாந்தி அங்கே செட்டில் இருக்காங்க. அப்போது அவங்கள்ட்ட அதுக்கு கேங் லீடர், அப்போ ஸ்டுவர்ட்புரம் கேங் லீடர் படம், நான் சிரஞ்சீவி சாரோட அது பெரிய ஹிட் ஆச்சு. அந்த படம் நடிச்சிட்ருக்கேன் அவர் பிரதராக.
అప్పుడు విజయశాంతి పక్కన ఉగాని పేసి శరత్ గారు మీరు ఇంత పెద్ద విలన్గా ఉన్నారే బాగా వచ్చి భలే బాగుందండి அப்படின்னா சரிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ரொம்ப நாளுக்கு முன்னாடி தெரியும் அப்படின்னா இல்லைங்க தெரியும்னா நீங்கள் ஆக்ட்ரஸ் வந்து எல்லாருக்கும் தான் தெரியும் ஆனால் நீங்கள் என்ன மீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இல்லவே இல்லையே எங்கே மீட் பண்ண உங்களை இப்போ தான் நான் பார்க்குறேன் இவ்வளோ பெரிய வில்லனாக இருக்கீங்க இப்போ தான் நான் முதல் பார்க்குறேன்னு இல்லைங்க நான் முதல் படமே எனக்கு நீங்கள் உங்கள் கூட தாங்க நடித்தேன் நீங்கள் இந்த மாதிரி என்னை சத்தம் போட்டீங்க இவனெல்லாம் வச்சு படம் எடுக்கிறீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டீங்க ஐயோ அப்படியா ஐம் சாரி அப்படின்னா ஐயோ சாரி அப்போ சொல்லியிருக்கணுங்க இப்போ சொல்கிறீங்க அது எவ்வளோ கேப் இருக்கும் சார்? குவைட் a lot of டைமுங்க. நான் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 15-16 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்கள மீட் பண்ணுறேன். ஓகே, சூப்பர். ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் சார். ஸோ இப்போ நாங்கள் உங்களுக்கு வந்து உங்களுடைய படத்தில் எங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் நேம் நாங்கள் சொல்லுவோம். ஸோ அந்த கேரக்டர் நேம் பற்றி ஞாபகம் இல்லாட்டி என்ன பண்ணுறது சார்? ஞாபகம் இல்லாட்டி கண்டிப்பாக நீங்கள் ஞாபகம் இருக்கிற மாதிரியான கேரக்டர் தான் நாங்கள் சொல்ல போகிறோம் சார். டாக்டர் சங்கர் பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். ஒரு சில வார்த்தைகள்னா அது வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நடிகனாக வந்து உலகுக்கு அறிமுகப்படுத்திய புலன் விசாரணை படம். ஓகே. அதில் வந்து பாம்பே டாக்டர்னு எல்லோரும் நினச்சிட்டாங்க. நான் வந்து பேசிக்காக ஒரு தமிழன்றே யாருக்கும் தெரியாது. இவர் வந்து பாம்பேலேருந்து வந்திருக்க ஒரு நடிகர் நினைக்கிற அளவுக்கு தான் அந்த கேரக்டரே அமைஞ்சிருந்தது. அதில் வந்து வில்லன் கடைசியில் வந்து விஜயகாந்த் சாரோட ஒரு ஃபைட்டு. அந்த ஃபைட்டு வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்ட ஃபைட்டு. அதுதான் என்னுடைய ஒரு கலை உலகத்தில் வந்து நிறைய படம் பண்ணால் அந்த புலன் விசாரணை கேம் எ வெரி பிக் லிஃப்ட் அஸ் அ வில்லன் எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவில் அந்த படம் இருந்தது. தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக்.